அற்புதமான ஒரு பாடல். நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து முத்தாடுதே முத்தாடுதே என்ற பாடலை எஸ்பிபி அவர்களும் கிருத்திகா அவர்களும் இங்கே பாடுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே வேணாம் சார் லைஃப்பில் வந்து. நான் வந்து சார் யூ ஷுட் ஸ்டாப் மீ ஃப்ரம் சார். சார் வீட்டுக்கு போகிறோம் ஒன்றுமே இல்லை சார். வந்து ஆனந்த் சொன்ன மாதிரி ஐ ரீகவுண்ட் திஸ் ஒன்லி சார். எனக்கு வந்து ஐ ஈட் ஸ்லீப் யூனோ எவ்ரிதிங் ப்ரீத் எஸ்பிபி சார் கம்ப்ளீட்லி. ஏன்னா நான் பேசிகிட்டே இருந்தாலும் சொல்லியே ஆகணும் சார். எங்களுக்கெல்லாம் யூ பீன் காட் ஃபார் அஸ். ஸோ டெஃபினட்டாக அது கட்டாயமாக நான் ஐ வாண்ட் டேக் மச் ஆஃப் டைம். பட் என் ஆத்மார்த்தமாக என் அடி மனசுலேன்னு சொல்கிறது அவர் தான் எங்களுக்கு எல்லாம். உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தான். தேங்க்யூ, தட் இஸ் இட் டெஃபினெட்லி. ஸோ இருந்தாலும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. முத்தாடுதே முத்தாடுதே ராகம், பித்தானதே பித்தானதே தேகம், பூவாய் நீயும் பார்வை வீசு, அன்பே நீயும் கண்ணால் பேசும். கனியிதழ் முத்தாடுதே முத்தாடுதே ராகம், பித்தானதே பித்தானதே தேகம், பூவாய் நீயும் பார்வை வீசு, அன்பே நீயும் கண்ணால் பேசு. கனியிதழ் முத்தாடுதே முத்தாடுதே ராகம். பாவை உன்மேனி காதல் வீணை, காளை என் கைகள் மீட்டும் வேளை. என்னென்ன ராகங்கள் நீ மீட்டுவாய், அதில் என்னென்ன வண்ணங்கள் நீ காட்டுவாய். ஏதேதோ ராகங்கள் நான் பாடலாம், அது தாங்காமல் உன்மேலி போராடலாம். சந்தோஷம் தாங்காமல் தள்ளாடும் நேரத்தில் என் மேனி சாயாமல் நீ காக்கலாம் அன்பே. லா 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 லா. முத்தாடுதே முத்தாடுதே ராகம், பித்தானதே பித்தானதே தேகம். சேரும் தண்ணீரில் நீந்தும் போது நெஞ்சில் ஏதேதோ இன்பம் நூறு. மீன் போல
கனிதழ் முத்தாடுதே முத்தாடுதே ராகம். Backstage and people were asking for so many songs. ஒரு பர்டிகுலர்லி ஃபிலிம் சாங்ஸ் பாப் சாங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட்ஸ் ப்ரிசைஸ் அண்டு தே ப்ராக்டிஸ் சர்டன் நம்பர்ஸ் அதை வச்சு தான் வரும். பட் அட்லீஸ்ட் டு சம் பீப்புள் ஹூ ஹவ் ஆஸ்ட் மீ ஒரு 2 பாட்டு ஒருத்தர் பெரியவர் வந்து கேட்டிருந்தாரு. நான் ஒரு பல்லவி மட்டும் பாடி காட்டுறேன். சி ப்ளீஸ். ಶಂಕರಾ ನಾದ ಶರೀರಾ ಪರಾ ವೇದ ವಿಹಾರ ಜೀವೇಶ್ವರ ಶಂಕರಾ நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நான் என்னை நீதான் மறந்தாலும் நினைவாலே அழைப்பே நிலாவேவா செல்லாதேவா. And I said after a couple of songs I'll say something. When everybody has contributed to this show, actually இது எப்படி நடந்தது நான் சொல்கிறேன் இந்த ப்ரோக்ராம் பற்றி. இது வேறு ப்ரோக்ராமுக்காக இந்த டேட் வாங்கியிருந்தார் ரமணன். somehow that could not happen. பட் எல்லாமே ஒரு நன்மைக்கு நடக்கும். Destinies, you have to believe in that. The Almighty has given him and me a chance to work for a better and a noble cause. ஆனால் இதில் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, நான் சம்பளம் வாங்கி தான் நான் பாடினிருக்கிறேன் சார் இந்த பாட்டில். எனக்கு நிறைய பேர் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. A part of that I will definitely send back to child. At least I can sleep peacefully. இது மட்டுமே இல்லாமல் we have a web fans association of SPB. பேருக்காக தான் SPBன்னு வச்சுருக்காங்க. All like-minded people, musicians are all together. And we are, without any publicity, silently we are doing so many things. And in our next agenda, we will keep child also in mind. And my son-in-law is the master of the, I mean, என்ன செய்யணும் இந்த அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு இங்கிலீஷ் வராது சார், சரியா விடுங்க சார். நீங்கள் அவர் தலையாட்டினார், அம்மா பண்ணலாம் அங்கிள் அப்படின்னு சொல்லி. அதனால் அது மூலமாக கூட நாங்கள் இஃப் வி கேன் டூ சம்திங் we will be very happy. We need the blessings of the parents of those children through the children to everybody. That's why நாங்கள் இது பெரிய விஷயமே இல்லை நாங்கள் பண்ணுறது. வாட் ராஜ்குமார் அண்ட் his brother is doing is exemplary. அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ இருந்தாலும் மற்றவங்க பற்றி எங்கே சார் சிந்திக்கிறோம்? இப்போது யாருமே சிந்திக்கிறது கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் they are taking it so seriously and trying to do it. That's why with all the politicians still செழிச்சு இருக்கும்போது இன்னும் நல்லவங்க கூட இருக்காங்க. God bless. It's a tough song. சொதப்பல் இருக்கு நிறைய. வேற வழி. சும்மா இருங்க, நான் என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க நீங்கள். பேதாளா முருங்க மரம் ஏறுறேன். நிறைய தப்புகள் பண்ணும்போது நிறைய கைத்தட்டுகள் வரும்னு எனக்கு தெரியும். It needs lots of performance. My younger brother Kamal has done a great job. அவன் எப்போவுமே ரொம்ப நல்லா பண்ணுவான். No question about it. We should be very proud of such an international caliber artist, one of the finest. நீங்கள் சொல்கிறீங்க பாட்டுக்கெல்லாம் கைத்தட்டும்போது அவங்கெல்லாம் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஆன் தி ஸ்க்ரீன். அதுக்கு தான் ஒரு பெரிய ஆவிஷ்காரமே நடக்குது. அதுக்கு ஒரு சம்பூர்ணத்துவம் கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ. சில பேர் சொதப்புறாங்க கூட, அது வேறு விஷயம். பட் லெட் அஸ் டாக் அபவுட் குட் திங்ஸ். எஸ் சார்.
என் வந்தனம் நீ மன்மதன் ஓடிடும் மந்திரம் புன்னகை சுந்தரம் பூமுகம் புன்னிறம் உன்னிடம் உள்ளமே அர்ப்பணம் சமர்ப்பணம் வந்தனம் என் வந்தனம் ஒரு காதலி விளையாடத்தான் போதுமா ஒரு சூரியன் பல தாவரை உறவாடினால் பாவமா மனம் ஒரு தினம் ஒரு என் ஆனந்தனில் 100 வெள்ளிலா அந்த 100ல் ஒன்று இந்த பெண்ணிலா வந்தனம் என் வந்தனம் நீ மன்மதன் ஓடிடும் மந்திரம் புன்னகை சுந்தரம் பூமுகம் பொன்னிறம் உன்னிடம் உள்ளவே அர்ப்பணம் பாதங்களில் சொதப்பல் சதங்கைகளின் நாதங்களை கேட்கிறேன் பூப்பந்தல பொன்னூஞ்சல புரியாமல் நான் பார்க்கிறேன் பழைய பால் பொழித்தது புதிய தேன் இனித்தது இளம் தென்றல் வீசும் தங்க மாளிகை இதில் தங்கி போக என்ன வாடகை வந்தனம் என் வந்தனம் நீ வந்தனம் ஓடிடும் மந்திரம் புன்னகை சுந்தரம் பூமுகம் பொன்னிறம் உன்னிடம் உள்ளமே அர்ப்பணம் சமர்ப்பணம். Bliss. Bliss is what I can say, sir. Bliss. Eternal bliss. Bless them. அடுத்த பாடல் எங்களுக்கு எல்லாம் இசைக்குழுவில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்களே கேளுங்க. சொல்ல பாடலாம் பிடிக்காத பாட்டோ? ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு சார். Along with Ramya, please, on stage.
பாடின பாட்டு நிறைய பேர் இளையராஜா கம்போஸ் பண்ணதுன்னு நினைப்பாங்க. தட் வாஸ் டன் பை கங்கை அமரன். அது ஒத்துக்கிட்டேன். அது சத்தியமாக கங்கை அமரன் தான். இதில் அனுமானம் கூட வேறு இருந்தது. அண்ணா பண்ணியிருப்பார், அவர் என்ன நிச்சயமாக அவன் தான் செஞ்சான் அந்த பாட்டு. ஹீ ஹஸ் டன் இட் கிரேட். அந்த மிஸ்ரா ஹம்சானந்தி நினைக்கிறேன். அதில் தி வே ஹி ஹஸ் டன் தி ஆர்கெஸ்ட்ரேஷன் வாஸ் கிரேட்லி டன் பை தி ஃபைனஸ்ட் கிட்டாரிஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா. ஒரு காலகட்டத்தில் அவர் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கிட்டாரிஸ்ட் ஃபிலிப்ஸ் அவர் தான் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணார் இந்த பாட்டுக்கு. அண்ட் கிரேட் சாங். கதை எழுதும் நேரமிது, இன்பங்கள் அழைக்குது. மனதில் சொந்தம் மலரும் மாலை மான்விழி மயங்குது. மனதில் சொந்தம் மலரும் மாலை இளமை அழகைகள் அணைப்பதற்கே, இளமை அழகைகள் அணைப்பதற்கே இரு கரம் துடிக்குது. தனிமையில் இருந்திட இனிமையும் பிறகுது. ஏழில் கதை எழுது நேரமிது. காதல் கிளிகள் ரெண்டு ஜாடை பேச கண்டு ஏதேதோ எண்ணம் என் நெஞ்சில் உதிக்கும். நானும் நீயும் சேர்ந்து ராகம் பாடும்போது நீரோடை போல என் நெஞ்சம் இனிக்கும். இனிய பருவமுள்ள இளங்குயிலே, இனிய பருவமுள்ள இளங்குயிலே, ஏன் இன்னும் தாமதம்? மன்மத காவியம் என்னுடன் எழுது. நாளும் எழுதிட இளமையும் துடிக்குது. நாணம் அதை வந்து இடையினில் தடுக்குது. ஏங்கி தவிக்கையில் நாணங்கள் எதற்கடி? ஏக்கம் தணிந்திட ஒரு முறை தழுவடி. காலம் வரும் வரை பொறுத்திருந்தால் கண்ணீவள் மனம் தரம் தழுவிடுமே. காலம் என்றைக்கு கனிந்திடுமோ? நாளை மனம் அதுவரை பொறுத்திடுமோ? மாலை மணமாலையிடும் வேளைகளில் தேகம் இது விருந்துகள் படைத்திடும். இதழில் கதை எழுது நேரம் இது, இன்பங்கள் அழைக்குது. மனதில் சுகம் மலரும் மாலை இது. கோவை போலே மின்னும் பூவை உந்தன் கூந்தல் கார்மேகம் என்றே நான் சொல்வேன் கண்ணே. ஆவை எந்தன் கூந்தல் ராசம் யாரும் வந்த மேகம் தனியேறு நீ சொல்வாய் கண்ணா. அழகை சுமந்து வரும் அழகரசி, அழகை சுமந்து வரும் அழகரசி, ஆனந்த பூமுகம் அங்கே வந்திடும் சுந்தர நிலவோ. நாடும் நிலவது தேது மறையுது நங்கை முகமென யார் அதை சொன்னது? மங்கை உன்பதில் மனதில்
இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்கிது இதழில்